ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய அமாவாசை. பொதுவாக ஒவ்வொரு அமாவாசையுமே சிறப்பானது தாங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா, அமாவாசைகளிலேயே மிகப்பெரிய அமாவாசையாக இருக்கக்கூடிய தை அமாவாசை தான். ஏன்னா இந்த தை அமாவாசைக்கு அவ்வளவு சிறப்புகளானது இருக்குது. 2026ஆம் ஆண்டு பிறந்த முதல்ல வரக்கூடிய தை அமாவாசைக்கு என்னென்ன சிறப்புகளானது இருக்குது, இந்த தை அமாவாசை எப்போ வருது அப்படின்றதையும், இதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மேசராசி நேயர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன் பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வரும். இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தினம். அதிலும் ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்குன்னு ரொம்ப விசேஷமானது இருக்குது. ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வந்து கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆடி அழைத்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவதுண்டு. ஸோ இதுதான் ஐதீகமும் கூட. அதே மாதிரி மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் தான் பித்ருக்கள் பூலோகம் வந்து அடைவாங்களாம். அதனால தான் அந்த அமாவாசையில் நம்ம வழிபாடு செய்யணும். அதை தான் மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க. அதில் தங்கி இருந்து அருள் புரிவாங்க. ஸோ அப்போயிலேருந்து நமக்கு அருள் புரிய ஆரம்பிப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு தான் மீண்டும் வந்து தர்ப்பணமெல்லாம் கொடுக்குறவங்களாம் கொடுத்துட்டு அவங்களுடைய சந்ததிகளுக்கு நல்லாசிகளெல்லாம் கொடுத்து திரும்பவும் வந்து பித்ருலோகத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அமாவாசைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் அமாவாசை அன்னைக்கு தான் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யக்கூடிய வழிபாடை தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு அமாவாசையிலும் யாரும் செய்கிறது கிடையாது. தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் எல்லாம் ஏதாவது சமைத்து இலை போட்டு சாப்பிட்றதுலாம் வழக்கம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து வழிபாடுகள் வந்து செய்வாங்க. ஆனால் இந்த நாட்களில் பசுமாட்டுக்கு கீரை, அரிசி கலந்த உணவுகளை கொடுக்கறது தர்ப்பணத்திலே வந்து அடங்கும். அதனால் அதையும் வந்து செய்யணும். ஸோ நம்ம வெளியில் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னு கோவில் குளங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா அங்கே இது தான் செய்வாங்க. ஸோ அவங்கள நினைத்து எல்லாம் செய்துட்டு பசுமாட்டுக்கு தான் தானம் கொடுக்க சொல்லுவாங்க. பொதுவாக ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்கள நினைத்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இறந்த அதே திதியில் நம்முடைய வீட்லேயோ அல்லது கோவிலையோ போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் வருடம் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம்லாம் வந்து அப்படியே விடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் வருஷம் வருஷம் செய்கிறது ரொம்ப நல்லது. அவங்க எந்த திதியில் இறந்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு நம்ம செய்துக்கலாம். இதில் பிண்டம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்குது. அது ஒரு முறை. குறிப்பாக ஒருத்தங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த இறந்த நாளின் போது வரக்கூடிய திதியில் தான் செய்யணும். மற்ற நாட்களெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து தப்பு. அந்த திதி எப்போ வருதோ அந்த டைமில் செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அமாவாசைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். இப்போ 2026 புது வருடம் பிறந்திருக்கு. ஸோ புது வருடம் பிறந்து முதல்லே வந்திருக்குங்க. தை அமாவாசை 2026 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வருது. குறிப்பாக இந்த தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திதி கொடுக்கறதுக்கான சரியான நேரம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 இருந்து திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரைக்கும் தை அமாவாசை திதி இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அதிகாலையிலேயே நீங்கள் புண்ணிய நதிகளெல்லாம் நீராடி நண்பகல் 12 மணிக்குள்ளே தர்ப்பணம் செய்து முடிச்சிடுங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் இருக்குது, அதனால் சூரிய வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்கிறது இன்னுமே உங்களுக்கு புண்ணியம்தான். அதனால் நீங்கள் செய்துக்கோங்க. யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை எடுக்கலாம். கணவர் இல்லாத பெண்கள் வந்து இந்த விரதத்தை வந்து எடுக்கணும். மற்றபடி பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்கள் செய்யாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் வரும், பித்ரு சாபம் இருக்கும். இதிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏற்ற நாள்னா அது அமாவாசை தான்.
அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசைகள தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதில ரொம்ப முக்கியமானது தான் வரக்கூடிய அமாவாசைங்க. ஸோ இந்த அமாவாசைய மிஸ் பண்ணிடாதீங்க. அமாவாசையில நீங்க தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவங்க கூட இந்த தை அமாவாசையில செய்யுங்க. பித்ருக்கடன் வந்து நீங்க நிறைவேற்றினீங்கன்னா மட்டும் தான் உங்களுடைய பல்வேறு விதமான துன்பங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியும். அதே போல தான் உடல் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், ஆரோக்கியமா இருக்கட்டும், செல்வ வளமா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், அமைதி, மகிழ்ச்சி இது எல்லாமே நிறைந்த வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அமாவாசையில வழிபாடுகள் செய்யணும். இந்த ஆண்டு அமாவாசை எப்போ வருது, எப்படி செய்யணும் அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தை அமாவாசை நாளில் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க. நல்லாசைகள் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செய்யுங்க. இப்போ வாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது, கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன பலன்கள் மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களில் யாருக்காக நீங்கள் திதி தர்ப்பணம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருடம் மட்டும் கிடையாதுங்க, வருஷம் வருஷம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த புண்ணிய காரியத்தை செய்யறதுக்கான பாக்கியத்தை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க. முன்னோர்கள்ட்டையும் சரி, இறைவன்ட்டையும் சரி பிரார்த்தனை வைங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருடைய கடமை. அதை செய்யறதுக்கு சரியான வாய்ப்பையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுங்க இறைவா அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும். இது வந்து செய்யறதுனால நீங்கள் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய சந்ததியினரும் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. ஸோ அமாவாசை திதியை பற்றி நீங்கள் இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கிரக மாற்றத்தின் மூலமாக மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செல்வ வரவை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க கிரகநிலைகள் எல்லாமே இருக்குது. இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ சந்திர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பாரு. நல்ல பொருளாதார உயர்வுகளை வந்து கொடுப்பாரு. அம்மாவுடைய வழிகாட்டுதலுக்கு கிடைக்கும், அவங்களுடைய அன்பு கிடைக்கும். இளைஞர்கள், சிறுவர்கள் இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா முக்கியமாக வழிகாட்டுதல் நல்லா இருக்கணும். நமக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நம்முடைய முதல்ல பெற்றோராக தான் இருக்கும். பெற்றோர்கள்லேயே பார்த்திங்கன்னா தந்தையை விட தாயினுடைய அன்பும் வழிகாட்டலும் எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். அது வந்து கிடைச்சிது அப்படின்னாவே அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு வசீகரத்தன்மையும் அதிகமாக இருக்கும். முகத்தில் வசீகரம் இருக்கணும். ஸோ அதான் பார்த்தோன்னே சொல்லுவாங்களே முக லட்சணம் இருக்கணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி முக லட்சணம் இப்போ வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஸோ சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலிக்க போகிறாரு. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதுவும் 2ஆம் பாதியில் கண்டிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மேசராசினியர்கள்லாம் அதற்கான பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் உறுதியாகும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அந்த யோகம்லாம் கிடைக்கும். 2வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சாதாரண கிரகம் கிடையாதுங்க. ஸோ நல்ல அற்புதமான ஒரு கிரகம். 2வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் பார்த்திங்கன்னா 9வது இடத்துல போய் அமர்ந்திருக்குது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பான ஒரு விஷயம். அதில் 11வது இடத்து கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ செல்வ வளத்தை வந்து அதிகமாக்கி கொடுப்பாங்க. செல்வ வளம் பெருகும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தகவல் தொடர்புகளை எல்லாம் கொடுப்பாரு. ஸோ பயணங்கள் சிறப்பாக கொடுப்பாங்க. மகிழ்ச்சி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். எல்லா விஷயமுமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தினுள்ள நடக்க இருக்குங்க. கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நாட்டுக்கு கூட கிடைக்கும். அதனால் எந்த பயணம் வந்தாலும் சரி ஏற்றுக்கோங்க, அதுதான் நல்லது. சொத்து சுகங்கள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வீடு, கடை இதெல்லாம் கட்டி நீங்கள் வாடகைக்கு விடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. அதே போல் உங்களுக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் தீர்ந்துடும். வீட்டை அழகுபடுத்த முடியும். தேகத்தில் ஆரோக்கியம் அதிகரிக்கும். புதன் 9வது இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால வியாபாரம் வந்து செய்யக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய புகழ் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பத்திரிகையாளர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். 5வது இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான அமைப்புன்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்களுக்கு சூப்பரான பலன் கிடைக்கும். சூரியன் 9ல் அமர்ந்து குருவை பார்க்குறாரு. அதனால் மேசராசிக்காரங்களே யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கோ நீங்களாம் கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டில் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். அதற்குரிய முன்னேற்ற பாதையினுடைய முதல் மாதமான ஜனவரி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஜனவரியிலே வந்து சக்ஸஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய உடம்புல என்ன வியாதிகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கிடும்.
மருத்துவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் சிறப்பான ஒரு பேர் எடுப்பீங்க. கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேசராசியுடைய மருத்துவர்கள் வந்து வளர போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்குது. அதாவது மேசராசியில் இருக்கக்கூடியவங்க தொடக்கூடிய வியாதிகள் எல்லாமே வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறீங்க உங்களுடைய கைகளால் அப்படின்னா அதை சாப்பிடக்கூடியவங்களுக்கு சரியாக போகும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பேர் கிடைக்கும். ஜோதிடர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்குங்க. வணிகவியல் படித்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். சுக்கிரன் மற்றும் குருவினுடைய பார்வை வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நிறையவே உங்களுக்கு நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பெயர் புகழ் அப்படின்னு எல்லாமே அடைவீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைய போகுது. இந்த அமாவாசைக்கு அப்புறமா இது மாதிரி எல்லா விஷயங்களுமே மேசராசினிகளுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. இந்த பதிவில் மேசராசி என்பர்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்குது, எப்படி அமாவாசையில் வழிபாடு செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.